என்பதே. இஸ்லாம் கூறும் வழிபாடுகளின் நோக்கமே நற்பண்புகள்தாம் என்பதை அருள்மறை குர்ஆனை புரட்டினால் புரிந்து கொள்ளலாம். நோக்கங்களை சரியாக புரிந்து கொள்ளாவிடில் வழிபாடுகள் அனைத்தும் வெறும் உடற்பயிற்சியாகவே தெரியும். இன்று பெரும்பாலான முஸ்லிம்கள் வணக்க வழிபாடுகளை நோக்கங்கள் தெரியாமல் வெறும் பயிற்சியாகவே செய்கிறார்கள் என்பது வெறும் கவலைக்குரிய விஷயம். இஸ்லாம் கூறும் கட்டாய கடமைகளான தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் ஆகியவற்றின் நோக்கங்களை பார்த்தாலே இதனை புரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக தொழுகையின் நோக்கத்தை குறித்து இறைவன் கூறும்போது குர்ஆனில் திண்ணமாக தொழுகை மானக்கேடான தீய செயல்களிலிருந்து தடுக்கின்றது. எனவே தீய செயல்களை விடாதவனுக்கு தொழுகை என்பது ஓர் உடற்பயிற்சியாக மட்டுமே மாறும். இன்று பெரும்பாலான இஸ்லாமியர்களை பார்க்குங்கள். தொழுது கொண்டே மோசடி, தொழுது கொண்டே ஏமாற்று, தொழுது கொண்டே மனைவியை அடித்தல் போன்ற தீய செயல்களை செய்கின்றனர். ஏன்? தொழுகையின் நோக்கம் தெரியவில்லை. கடைசியில் அவர்களுக்கு மிஞ்சியதெல்லாம் நெற்றியில் இருக்கும் தொழுகைக்கான ஒரு கருப்பு அடையாளம் மட்டுமே. ஜக்காத் என்னும் தர்மத்தின் நோக்கமும் நற்பண்பே. இறைவன் கூறுகின்றான், நபியே,